மலை சுண்டை வத்தல்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம ஊர்ல விளையக்கூடிய அந்த சுண்டைக்காய் வந்து கிரீன் கலர்ல குட்டி குட்டியா இருக்கும். இதே வந்து மூணாறு, கொல்லிமலை அந்த மாரி சைடுல இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷன்ல வால்பாறை அந்த மாரி இடங்கள்ல இருக்கக்கூடிய மலை சுண்டைக்காய்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாரி எல்லோயிஷ் கலர்ல இருக்கும். அத வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சாத பொடியா பண்ணியிருக்கோம். அந்த பொடிய வந்து சாதத்தில போட்டு பெசஞ்சு சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, வயித்துல இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாம் வந்து அழிஞ்சிரும். அதாவது இப்ப குழந்தைகளுக்கெல்லாம் அந்த கீரிப்புழு மருந்து அந்த மாரி குடுக்குறோம் இல்லையா? அந்த காலத்தில அப்படியெல்லாம் எதுவுமே அவங்க குடுக்க கிடையாது. இந்த மாரி சுண்டைக்கா வத்தல வந்து போட்டு இது பண்ணி குடுப்பாங்க. அதுக்கப்புறம் லேடீஸ் வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமாங்கிறது எங்களுக்கு தெரியல. அந்த சுண்ட வத்தல் சாத பொடிய வந்து அத போட்டு அந்த நெய் விட்டு அந்த டெலிவரி ஆன பொண்ணுங்களுக்கு வந்து அத குடுக்குறாங்க. அது எதுக்கு அப்படின்னா, அந்த வயித்துல இருக்கக்கூடிய புழு, பூச்சிகள் எல்லாம் வந்து அதாவது அந்த டெலிவரிக்கு அப்புறம் வந்து அவங்க வயிறெல்லாம் கொஞ்சம் புண்ணு மாரி இருக்கும். அப்ப வந்து அது ரெகுலரா அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாம அதுக்கு வந்து அயர்ன் கன்டென்ட் ரொம்ப இருக்கு. அந்த இரும்பு சத்து வந்து அவங்களுக்கு டெலிவரி டைம்ல நெறைய பிளட் லாஸ் ஆயிருக்கும். அத வந்து காம்பன்சேட் பண்றதுக்காக இந்த சுண்ட வத்தல், மலை சுண்ட வத்தல் சாத பொடிய குடுக்கும்போது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு இம்யூனிட்டி லெவலும் இன்கிரீஸ் ஆகும். சேம் டைம் வந்து அயர்ன் கன்டென்ட், கால்சியம் இது எல்லாமே கிடைக்கும்.